Standard 12th Unit 1 Application of Matrix and Determinant Exercise 1.2 உள்ள செகண்ட் சம் find the rank of the following matrix by row reduction form. இதுல 3 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்களோ இந்த மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கிறேன் ஏன்னு எடுத்துக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கான ரேங்க் கண்டுபிடிங்க. ஆனா எப்படி அப்படின்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் படி அப்படின்னு அர்த்தம். ரோ ரிடக்ஷன் மெத்தட் படி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாலே ரோ ரிடக்ஷன் அப்படின்னா அதுக்கு அதர் பேரு மெத்தட் அப்படின்னா இஸ் ரோ எக்லைன் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். இருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன பண்ணும் ரோ எக்லைன் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ரேங்க் கண்டுபிடிங்க அப்படின்னா ஒரு மீனிங். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலிமெண்ட் வித் ஆர்டர் m by n இப்படி இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நீங்க ரிடக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா எதன் மூலமா கன்வெர்ட் பண்றீங்க ஒரு ரோ ஆபரேஷன் மூலமா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் இஸ் ரோ எக்லைன் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரோ எக்லைன் ஃபார்முக்கான பேசிக் கண்டிஷன் 1 ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்டா இருக்கணும். அதுக்கு கீழ உள்ள ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கணும். ஓகேவா? ரிமைனிங் காலம்ல எலிமெண்ட் ஜீரோ இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் அப்படிங்கிறது அடுத்த ரோல நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் லெஃப்ட்டா தான் இருக்கணும். இதான் செகண்ட் கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் ஜீரோ ரோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜீரோ ரோ அப்படிங்கிறது அந்த மேட்ரிக்ஸ்ல லாஸ்ட் ரோவா இருக்கணும். ஓகே, அந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ரோ எக்லைன் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா ஓகே. அப்படி ரோ எக்லைன் ஃபார்ம் இல்லாத ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ரோ எக்லைன் ஃபார்ம் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தி மேட்ரிக்ஸ் இன்டு ரோ எக்லைன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் பிவோட் பை பிவோட்டிங். பிவோட்டிங் கண்டுபிடிங்க அப்படின்னா பிவோட்டிங் ப்ராசஸ் சில நேரங்களில் பிவோட் டைரக்டா கண்டுபிடிச்சலாம். அப்பனா வாட் இஸ் பிவோட்? பிவோட் என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் பிவோட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கிறது தான் இது பிவோட். பிவோட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் வரதுக்காக நீங்க என்ன பண்றீங்க ரோவை இன்டர்சேஞ்ச் பண்றீங்க. இன்டர்சேஞ்சிங் தி ரோ ஃபார் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பிவோட் கண்டுபிடிக்கிறீங்க. பிவோட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிவோட்டுக்கு கீழ உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் ஜீரோ அந்த பிவோட் கூடிய ரோவோட சேர்த்து ரோ ஆபரேஷன்ஸ் பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணணும் அந்த பிவோட் கீழ உள்ள எல்லா எலிமெண்ட் என்ன பண்ணணும் ஜீரோ கன்வெர்ட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணணும் எது வரைக்கும் அப்படின்னா எல்லா ரோவும் முடிய தள்ளி. ஓகேவா? அப்ப நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா கடைசியா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ரோ எக்லைன் ஃபார்ம் கிடைச்சிரும். ஓகே, ரோ எக்லைன் ஃபார்ம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இன் ரோ எக்லைன் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஓகேவா? அதுல உள்ள நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோவை கவுண்ட் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் எதா இருக்கும். தட் இஸ் கால்ட் as the rank of the matrix.